ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லாத்தோட வாழ்க்கையிலயுமே ஒரு நபர் வந்து நம்ம வாழ்க்கையில பாசிங் க்ளவுடா மாறி இருக்கலாம். இல்ல விட்டுட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ஏன் விட்டுட்டு போயிருக்கறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மனால ஹர்ட் ஆயிருக்கலாம். இல்ல அவங்க நம்மள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி, ஒரு எண்டிங்கிறது இருக்கு. யாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறதில்ல. யாரும் நம்ம கூட வந்து நிரந்தரமா இந்த உலகத்துல வாழவும் போறதில்ல. யாரும் வந்து கடைசி வரைக்கும் நம்மள டேக் கேரும் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம நம்மள மட்டுமே தான் டேக் கேர் பண்ணிக்கணும். மோரோவர் நம்ம ஒரு பெர்சன் முன்னாடி ரொம்ப உடைஞ்சிருக்கோமா இருக்கட்டும், அந்த பெர்சன் நம்மள உடைச்சிருக்காங்கனாலும், அவங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கனாவும், ஸ்ட்ரெங்தனாவும் வாழ்ந்து காட்டணும் இந்த உலகத்துல. மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடைக்கப்பட்டிருக்கோமா, இல்ல நம்ம அவங்கனால ஹர்ட் ஆயிருக்கோமா, ரொம்ப காயப்பட்டிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழணும். நம்ம கையில தான் நம்மளோட சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு. வேற ஒருத்தங்க கையில நம்மளோட வாழ்க்கைக்கான சந்தோஷமும் கிடையாது. வேற ஒருத்தங்க நம்மள பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு எண்ணமும் நம்மளோட மண்டையில இருக்கவும் கூடாது. ரொம்ப முக்கியமா வந்து யார் வேணாலும் வந்துட்டு போலாம். நம்ம நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். நமக்கு புடிச்ச மாரி இருக்கணும் சந்தோஷம்ங்கிறது. நம்மளோட சந்தோஷத்த உடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்ல நம்மளோட வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம, அந்த பெர்சன்னால வந்து நம்மளோட சந்தோஷம் டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா, நம்ம அந்த பெர்சன் கூட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. அந்த பெர்சனுக்கும் நல்லதுங்கிறத சொல்றேன். ரொம்ப முக்கியமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல நடந்திருக்கு. ரியாலிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சந்தோஷத்த வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்குன்னு நெறைய நபர்கள் இருந்திருக்காங்க. நம்மளும் நெறைய நபர்கள்னால ஹர்ட்டும் ஆயிருக்கோங்கிறத சொல்லிட்டு, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கங்கிறத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.